to State Board 12th Maths அதில் 3rd chapter Theory of Equations சமன்பாட்டியல் தான் பார்க்க போகிறோம். அதில் exercise 3.3ல 6th sumல first subdivision பயிற்சி 3.3 ஆறாவது கணக்கு solve the cubic equation அப்படின்னா முப்படி சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x cube minus 9x square plus 10x equal to 3. இது நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை கரெக்டா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இந்த 3ங்கிறது என்னது ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட இருக்கு. அதை முதல்ல என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம கரெக்டா ஒரு சைடுல எழுதிக்கணும். 2x cube minus 9x square plus 10x minus 3 equal to 0. இப்போ பாருங்க, அடுத்தது டிகிரி வந்து என்னது தேர்ட் ஈக்குவேஷனா, அப்ப 3 சொல்யூஷன் கிடைக்கும் xக்கு. அடுத்தது என்னது எல்லா பாலினாமியல்ஸ்ல எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, எல்லா டேர்ம்ஸுமே இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா சம்மஸ் அப்படியே கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதி சால்வ் பண்ண வேண்டியதான். சிந்தட்டிக் டிவிஷனுக்கு முதல்ல இந்த மாதிரி எல் டைப் போட்டுக்கோங்க. அடுத்தது எல்லா நம்பர்ஸ் அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 2 minus 9 10 3. இப்போ இதுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி என்ன செய்யணும், நம்பர்ஸ் ஒன்னொன்னா போட்டு இங்க கடைசி டேர்ம் 0 வருதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இங்க -3 இருக்கு இல்லையா, -3 போட்டுக்கோங்க, மாத்தி போட்டுட்டேன். இப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன செய்றீங்க, ஆட் பண்றீங்க. எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணா 0 கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1ங்கிறது ஒரு ரூட். இந்த ஈக்குவேஷனுக்கு 1ங்கிறது ஒரு ரூட்னு அர்த்தம். பாருங்க, 10 + 2 12, -9 -3ங்கிறது -12. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது. ஸோ 1ங்கிறது ரூட். நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இடத்துல எப்பவுமே 0 போட்டுக்குவோம். 2 + 0 என்னது 2. அடுத்தது 2ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 1s are 2. அடுத்தது திருப்பி என்னது, இங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி எழுதிக்கணும். -9 இன்ட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது -7. -7 இன்ட்டு 1 என்னது -7. 10ல -7 போயிடுச்சுன்னா 3. ஸோ 3 1s are 3. அப்போ -3 + 3 ஆட் பண்ணும்போது 0. அப்போ 1ங்கிறது ரூட். ஓகேவா? இப்போ அது வந்து என்னது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனா மாறிடுச்சு. செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் என்னது, கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு எக்ஸ் டேர்ம், அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். ஸோ அது நம்ம என்ன எழுதிக்கலாம், 2x square minus 7x plus 3 equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன செய்யணும், இந்த இடத்துல நம்ம சம்மன் ப்ராடக்ட் ரூல் படி இந்த என்ன செய்யலாம், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி எழுதுனா என்னது, 2 3s are 6, ப்ராடக்ட் 6, சம் என்னது -7. அப்ப ரூட்ஸ் எப்படி இருக்கும், 6 1s are 6ன்னு போடலாம். மைனஸ்ல ஆன்சர் இருக்கு, சம்மோட ஆன்சர் வந்து அது -7 இல்லையா, அப்ப என்ன செஞ்சுக்கணும், இங்க மைனஸ்னு போட்டுக்கணும். அடுத்தது இன்னொன்று என்னது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருக்கணும். ஆனா இங்க 1 இல்லைங்கிறதுனால அந்த ரூட்ஸை நம்ம எப்படி எழுதிக்கணும், 2 divided by 2 ஆல எழுதிக்கணும். இங்க 2 இருக்கிறதுனால என்ன செஞ்சுக்கணும், இங்க வந்த ஆன்சரை divided by 2 பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிடும், இங்க -3ன்னு இருக்கும், இங்க -1/2 இருக்கும். அப்ப x ஓட ரூட்ஸ் எப்படி எழுதிக்கலாம், x - 3 into x - 1/2 equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப என்னது, அடுத்த ஸ்டெப்ல x - 3 equal to 0, x - 1/2 equal to 0. அப்ப x is equal to 3, x is equal to 1/2. இந்த டேர்மை அந்தாண்ட கொண்டு போயிடுறேன். அப்ப x is equal to 3, x is equal to 1/2. அப்ப என்னது, இது தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் இல்லையா. அப்ப 3 ரூட்ஸ் கிடைக்கணும் நம்மளுக்கு. இங்க ஒரு ரூட்ஸ் கிடைச்சிட்டு இங்க 2 ரூட்ஸ் கிடைச்சிச்சு. therefore the roots are அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்க வேண்டாம். the roots are 1 3 1/2. ஓகேவா?